பகவத்கீதை இந்தியாவின் ஆன்மீக பொக்கிஷங்களில் தலை சிறந்ததாகும். ஆங்கில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்வாக ஆசிரியரான தெய்வத்திற்கு பதிவேற்று சுவாமி பிரதமர் இயக்கத் தொடங்கி ஆரம்ப காலத்தில், அதாவது 1967இல் பகவத்கீதையினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் தெளிவான விளக்கவுரையினை வழங்கினார். ஆனால் அச்சமயத்தில் அவரால் அதனை அச்சிட இயலாத காரணத்தால் அவர் தனது பங்கை ஒரு சிறு புத்தகத்தின் வடிவில் வெளியிட்டார். அந்த அறிமுகம் தமிழ் கீதையின் தத்துவ கருத்துக்களை மிகவும் தெளிவாகவும் ஒளிமறைவினும் அறிந்து கொள்ளுங்கள். கருத்துக்களை மிகவும் ஒளிவுமறைவின்றியும் அறிந்து கொள்வர் பகவத்கீதையின் முதன்முறையாகும். அனுபவருக்கு இந்த அறிமுகம் சீதாராம் மிகவும் உதவியாக அமையும். கீதையின் உரைகளும் சீதாரங்களும் எவராலும் எந்தவொரு சொந்த கற்பனைகளும் மெய்யினால் இன்றி கூறப்பட்டுள்ளது. கீதையில் கிருஷ்ணர் உண்மையில் என்ன உள்ளாரோ அதில் ஸ்ரீல பரமஹம்சர் நமது கவனத்தை நிலைநிறுத்துவார். எனவே இந்த சீதாராம் தங்களுக்கு அறிவுரையை வழங்கி தனிப்பட்ட வாழ்வில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். பகவத்கீதை உரைக்கப்பட்ட சூழ்நிலை. பெருமளவில் வெளியிடப்பட்டு படிக்கப்பட்டுள்ள பகவத்கீதை உண்மையில் பகவான் பழங்கால உலக வரலாற்றைப் பற்றி சமூகத்தில் எழுதப்பட்ட இலக்கியத்தின் ஒரு பகுதியாகும். தற்போதைய விளக்குகின்றது. இந்த யுகத்தின் ஆரம்பத்தில் ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு பத்தாமான அர்னாவிடம் கூறினார். பகவத்கீதை மனிதர்கள் அறிந்த தத்துவ மத உரையாடல்களில் மிகச்சிறந்ததாக நிகழ்கிறது.